அந்தரங்க பாவத்தினால் வேதனையுற்றாயோ, அவர் தீரு இரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றிடவா. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். 10,000 பேரில் சிறந்தவரான கர்த்தரை அவர்களால் ஏன் பார்க்க முடியவில்லை? நீங்கள் எப்போதாவது ஒரு மனிதனை விபத்தில் பயங்கரமாக காயப்பட்ட அல்லது மக்கள் கும்பலாக அடித்தவனை பார்த்ததுண்டா? நாம் அவனுடைய காயப்பட்ட இரத்த கரையுள்ள சரீரத்தை பார்க்க முடியாது. குற்றமற்ற மாசற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநியாயமாக குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். மேலும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கொடூரமான தண்டனைக்கு உலக அளவு பெயர் போன இழிவான ரோம சேவகர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடித்து முற்கிரீடத்தை சூட்டி தாடியை பிடுங்கி கன்னத்தில் அடித்தது மட்டுமல்லாமல் அவருடைய முகத்தில் துப்பினார்கள். இந்த சித்திரவதையின் காரணம் அவருடைய ரூபம் அந்த கேடடைந்தது. ஆனால் அவருடைய அசிங்கமான ரூபத்திற்கு அது மட்டும் காரணம் அல்ல. அவருடைய அசிங்கமான ரூபத்திற்கு முக்கிய காரணம் எல்லா மனுக்குலத்தின் பாவம்தான். பிதாவாகிய ஆண்டவர் எல்லா மனுக்குலத்தின் பாவத்தை அவர் மேல் சுமத்தினார். பாவம் மிகவும் அருவருப்பான தீண்டத்தகாத ஒன்றாய் இருக்கிறது. பாவத்தின் விளைவு எவ்வளவு கொடூரமானது என்று பார்த்தீர்களா? மனுக்குலத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு அந்த கேடு அடைந்தார். இதனால் பிதாவாகிய ஆண்டவரும் தம்முடைய முகத்தை மறைத்துவிட்டார். ஆண்டவர் மகா பரிசுத்தராய் இருப்பதன் காரணம் பாவம் அல்லது அக்கிரமத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை. இதன் காரணம் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தம்முடைய முகத்தை மறைத்துவிட்டார். யார் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அந்த கேடு அடைந்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். மேலும் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஒருவேளை நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்க மறுப்போமாகில் நாம் பாவ பாரத்தால் அமிழ்த்தப்பட்டிருப்போம். மேலும் இதன் காரணம் பிதாவாகிய ஆண்டவரும் தம்முடைய முகத்தை நம்மிடமிருந்து மறைத்து விடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் பாவத்தின் தண்டனை, அதாவது நரக தண்டனையை அடைவார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்காக தம்முடைய அழகையும் ஜீவனையும் பலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பீர்களா?